விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு தலைவரா, இரண்டு தலைவர்களா? ஆதவ் அர்ஜுனா மீது திருமாவளவன் நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் என அண்ணாமலை கேள்வி. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு தலைவரா, இரண்டு தலைவரா? மேடையிலே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை பற்றி பேசிய பிறகு கூட ஒரே கட்சியில துணை பொதுச் செயலாளரும் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் இருக்கிறாங்கன்னா, என்னை பொறுத்தவரை இந்த கட்சி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த கட்சி அந்த லாட்டரி விற்பனை செய்யக்கூடியவருடைய மருமகனுடைய கையில தான் அந்த கட்சி இருக்கு. அம்பேத்கரின் பேரன் ஆனந்த் டெல்முடே நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று தான் சென்னைக்கு வந்தார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் குற்றச்சாட்டு குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். அவர் நீதிமன்ற அனுமதியோடு தான் தமிழ்நாட்டுக்கு வந்தார். சட்டப்பூர்வமாகத்தான் அனுமதி பெற்றிருக்கிறார். அவரை மராட்டிய மாநிலத்தில் பல நிகழ்ச்சிகளுக்கு எல்லோரும் அழைக்கிறார்கள். அவரை மேலும் தீவிரவாத முத்திரை குத்தி அந்நியப்படுத்த முயற்சிப்பது அநாகரிகமான அரசியல். பாஜக இது போன்ற அரசியலை தமிழ்நாட்டுக்கு வடக்கே வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர தமிழ்நாட்டில் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆதவ் அர்ஜுனா கட்சி பொறுப்பில் தான் இருக்கிறார், இப்போதும் தொடர்பில் தான் இருக்கிறார். நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் திருமாவளவன் பதில். அவர் கட்சியில் தான் இருக்கிறாரு, பொறுப்பில் தான் இருக்கிறாரு, தொடர்பில் தான் இருக்கிறார். ஆனால் இது சம்பந்தமா நாங்கள் உயர்நிலைக்குழுவில் பேசியிருக்கிறோம். அது பற்றி அவரிடத்தில் இன்னும் நாங்கள் எந்த தகவலையும் சொல்லவில்லை. அறிவிப்பை வெளியிடுவோம். புதிதாக ஒரு கூட்டணியில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மீண்டும் திட்டவட்டம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது. அதேபோல தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே புதிதாக ஒரு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற வேண்டும் என்பதற்கான தேவையே எழவில்லை. ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என திருமாவளவன் விளக்கம். கட்சிக்கு விரோதமாக செயல்படுவதாக நிர்வாகிகள் கருதுகின்றனர் எனவும் பேட்டி. தலித் அல்லாதவர்கள் ஜனநாயக சக்திகளாக இந்த கட்சியிலே அங்கொன்றும் இங்கொன்றுமாக மிக முக்கியமான பொறுப்பிலே இருக்கிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது உயர்மட்ட குழு அல்லது உயர்நிலைக்குழு மட்டத்திற்கு வந்து விவாதித்து மீளுறுதி செய்து நடவடிக்கை எடுப்பதையும் ஒரு நடைமுறையாக கொண்டிருக்கிறோம். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் அவரை பற்றி பேசாமல் மன்னராட்சி பற்றி பேசுகிறார்கள். ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சை மறைமுகமாக சுட்டிக்காட்டி உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி விமர்சனம். இந்த மதத்தை பற்றிய அம்பேத்கருடைய கொள்கையை பற்றிய நான் சொன்ன பாருங்க, செக்குலரிசம், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், மதச்சார்பின்மை, இதை பற்றி எல்லாம் பேசுறதுக்கு யாருக்கும் ஒன்றும் தெரியல. அம்பேத்கரை பற்றி யாருன்னா தெரிஞ்சிருந்தா தானே பேசுறதுக்கு. தளத்தில் வேலை பார்ப்பது யார், களத்தில் வேலை பார்ப்பது யார் என்பது தமிழக மக்களுக்கு தெரியும். களத்தில் இறங்கினால்தான் பிரச்சனை குறித்து தெரியும் என்றும் தவேக தலைவர் விஜய்க்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி. தளத்தில் யார் வேலை பார்க்குறா, களத்தில் யார் வேலை பார்க்குறா அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இன்னைக்கு பார்க்க முடியாது. வெறும் சமூக வலைதளத்தில் மட்டுமே பணியாற்றுவதை காட்டணும். கொஞ்சம் களத்துக்கு பணியாற்றினால்தான் மக்களுடைய பிரச்சனை என்ன என்பது யார் யாரெல்லாம் கருத்து சொல்றாங்க அவங்க தெரியும். விழுப்புரத்தை தொடர்ந்து கடலூர், புதுச்சேரியில் ஆய்வு செய்த மத்திய குழு. 2000 ரூபாய் நிவாரணம் தேவையில்லை, வெள்ள பாதிப்புகளில் இருந்து வாழ்வாதாரத்தை காக்க நிரந்தர தீர்வு தேவை என வலியுறுத்தும் மக்கள். புதுச்சேரியில் மத்திய குழுவுடன் வந்த சபாநாயகர் ஆட்சியரை முற்றுகையிட்ட பொதுமக்கள். வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது ஒருவர் கூட வராதது ஏன் என வாக்குவாதம்.
எதுவுமே இல்லாத இடத்துல போய் காட்டுங்க. எப்படி சார் அமைதியா இருப்பாங்க? எப்படி அமைதியா இருப்பாங்க? சும்மா தண்ணியில இருந்தா எப்படி சார்? எங்க காட்டுங்க நீங்க? எங்க காட்டுங்க? எங்க சார் காட்டுங்க நீங்க? நீங்க தாலுக்காரு, நீங்க இன்னொன்னு அங்க காட்டுறதா? சும்மா இடத்துல எடுத்து காட்டுங்க. எங்க வருவாங்க? வல்லுநர் குழு ஆய்வுக்கு பிறகே திருவண்ணாமலையில் மகாதீபத்தன்று பக்தர்கள் மலையேறுவதை அனுமதிப்பது குறித்து முடிவெடுக்கப்படும். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. அந்த ஜுவாலஜி கமிட்டி அறிக்கின்ற அறிக்கையை பொறுத்து அன்றைய சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அந்த மலையிலே ஏற்கனவே கடந்த காலங்களில் அனுமதித்து போல் மக்களை அனுமதிப்பதா அல்லது சூழலுக்கு ஏற்றாற்போல் தீபத் திருவிழாவை சிறப்போடு நடத்த வேண்டும். திருவண்ணாமலை மகாதீபத்திற்கான கொப்பரை கொண்டு செல்லும் பாதை சேதம். 2500 பக்தர்கள் மலை ஏறுவது கடினம் என வல்லுநர் குழு தகவல். திருவண்ணாமலை மண் சரிவில் வீடுகளை இழந்தவர்களின் நிலை என்ன? மாற்று இடம் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பில் கண்ணீருடன் காத்திருக்கும் மக்கள். எல்லா ரோட்லயும் இங்க ஸ்கூல்லயும் அங்கங்க தான் இருக்கும். குழந்தைங்களாம் வச்சு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். வைத்தியம் சாப்பாடு நாங்க கேட்கல சார். நாங்க உட்காரத்துக்கு இடம் கேட்கிறோம். எங்களுக்கு உட்காரத்துக்கு இடம் இருந்தாங்களா, எங்களுக்கு அது கொடுத்தாங்களா, எங்களுக்கு அது போதும் சார். பெஞ்சல் புயல் பாதித்த வட மாவட்டங்களில் மட்டும் நிவாரணத் தொகை வழங்குவதில் பாரபட்சம் ஏன்? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. எல்லாத்திற்கோடு முக்கியமான கேள்வி கடலூர் மாவட்ட மக்களும் விழுப்புரம் மாவட்ட மக்களும் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மக்கள் கேட்கிற கேள்வி, எங்களுக்கு ஏன் 2000 ரூபாய் கொடுக்குறீங்க? சென்னையிலே மிக்ஜாம் புயல் வந்து பாதிப்பு, சென்னை மக்களுக்கு 6000 ரூபாய் கொடுத்தீங்களே. தூத்துக்குடியிலே வெள்ளம் பாதிப்பு, அவங்களுக்கு 6000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு. ஆனா கடலூர் மாவட்டத்தில் ஏன் 2000 ரூபாய் கொடுக்குறீங்க? தமிழகத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் MDR ராமச்சந்திரன் காலம் ஆனார். 2 முறை முதலமைச்சராக இருந்த அவர் வயது மூப்பு காரணமாக மறைந்தார். டெல்லி நோக்கி புறப்பட்ட விவசாயிகள் பேரணி, கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டதால் தற்காலிக நிறுத்தம். 8 பேர் காயமடைந்த நிலையில் விவசாயிகளை அமைதிப்படுத்தும் விதமாக பூக்களை தூவிய காவல்துறை. பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வி பெறுவதை விரும்பாததாலேயே விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற பள்ளி நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த திட்டம் என்னன்னா, திருப்பி குலக்கல்வி, அப்பா என்ன வேலை பார்த்தாரோ, தாத்தா என்ன வேலை பார்த்தாரோ அதே வேலையை பாரு அப்படின்னு ஒரு விஸ்வகர்மா திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. நம்முடைய மாணவர்களை கல்வியிலிருந்து வெளியேற்றத்துக்காக இந்த திட்டத்துடைய ஒரே நோக்கம். நம்முடைய முதலமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காங்க, எந்த காலத்திலையும் நாங்க தமிழ்நாட்டில் இந்த விஸ்வகர்மா திட்டத்தை நாங்கள் துவங்க மாட்டோம். சென்னையில் மனநலம் குன்றிய மாணவியை 10க்கும் மேற்பட்டோர் பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சென்னையில் மனநலம் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மௌனமாக இருப்பது ஏன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி.
இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மண்டபம் மீனவர்களுக்கு டிசம்பர் 20 வரை நீதிமன்ற காவல். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இன்று காலை நெடுந்தீவு கடற்பரப்பில் கைதான நிலையில் யாழ்ப்பாணம் சிறையில் அடைப்பு. அச்சுறுத்தலை தரும் ஆளில்லா ட்ரோன்களை அழிக்கும் ஆயுதங்கள் தயாரிக்கப்படும். எல்லை பாதுகாப்பு படையின் 60ஆம் ஆண்டு தின நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. PSLV C-59 மிஷனின் டேக் ஆஃப் மற்றும் செயற்கைக்கோள் பிரிக்கப்பட்ட வீடியோ வெளியீடு. வீடியோவில் தென்பட்ட சூரியனின் கரோனா பகுதி குறித்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஆய்வு. இந்திய சிறையில் உள்ள பயங்கரவாதிகளுக்கு ரகசிய தகவல்களை அனுப்ப புதிய உத்தி. தனிநபர்களை பயங்கரவாத கொரியர்களாக பயன்படுத்தும் பாகிஸ்தானின் சதிச்செயல் அம்பலம். மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியினர் உள்பட 105 உறுப்பினர்கள் MLA-க்களாக பதவியேற்பு. சனிக்கிழமை விழாவை புறக்கணித்த நிலையில் மறுநாள் பதவியேற்பு. தேர்தல் தோல்வியை ஏற்க மனமில்லாமல் வாக்காளர்களை திசை திருப்ப பார்ப்பதாக எதிர்க்கட்சிகள் மீது மகாயுதி கூட்டணி குற்றச்சாட்டு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக புகார் எழுப்பப்பட்டு வரும் நிலையில் விமர்சனம். மக்காவோ சீனாவுடன் இணைந்ததன் 25ஆம் ஆண்டு தினத்தையொட்டி ஒளி திருவிழா. வண்ண வண்ண நிறங்களில் விதவிதமான உருவங்கள் வடிவமைப்பு. கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட தயாராகி வரும் வாட்டிகன் நகரம். வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் மரம். ஹாங்காங்கில் உள்ள வன உயிரின பூங்காவிற்கு பரிசாக வழங்கப்பட்ட இரட்டை பாண்டா கரடிகள். குழந்தைகளோடு வந்து குதூகலமாக கண்டு ரசித்து செல்லும் குடும்பங்கள். சிரியா தலைநகரை கைப்பற்றிய கிளர்ச்சி குழு. விமானத்தில் தப்பிய அதிபர் பஷார் அல் அசாத். வீழ்த்தப்பட்ட சிலைகள், சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட கைதிகள். சிரியாவில் நிலவும் குழப்பம் தொடர்ந்து அதிகரிக்கும் நிலையில் மத்திய வங்கியை கொள்ளையடித்த கும்பல். கார்களையும் வாகனங்களையும் கொண்டு வந்து மூட்டை மூட்டையாக பணத்தை அள்ளிச் செல்லும் கிளர்ச்சியாளர்கள். அடிலைடு டெஸ்டில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அமோக வெற்றி. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவதில் இந்தியாவுக்கு மேலும் நெருக்கடி. இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இன்று சோகமான நாள். ஆஸ்திரேலிய பெண்கள் அணியுடனான போட்டியிலும் ஜூனியர் ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் வங்கதேசத்திடமும் தோல்வி.
இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 3வது டெஸ்ட் போட்டி பிரிஸ்பேனில் வரும் 14ஆம் தேதி தொடக்கம். நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியிலும் இங்கிலாந்து அபாரம். 323 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரையும் வென்றது. ரசிகர்களுடன் இணைந்து கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடிய பழம்பெரும் நடிகர் தர்மேந்திரா. ஷோலே புகழ் நடிகருக்கு பிரபல பாலிவுட் திரைப்பிரபலங்களும் ரசிகர்களும் வாழ்த்து. பிப்ரவரியில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பயன்பாட்டிற்கு வரும். முதற்கட்டமாக 1118 கோடியில் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாக RTI தகவல். ரயிலில் தடையை மீறி இருமுடிக்கு கற்பூரம் ஏற்றி வழிபாடு. சக பயணிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதால் ஐயப்ப பக்தர்கள் மீது வழக்கு பதிவு. பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணி 8 நாட்களுக்கு தொடர உள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தகவல். கூடலூர் அருகே விவசாய நிலத்தில் ஊர்ந்து சென்ற 13 அடி நீள மலைப்பாம்பு பாதுகாப்பாக பிடித்து முதுமலை புலிகள் காப்பகத்தில் விட்ட வனத்துறையினர். மின்வேலி தடுப்புகளை உடைத்து தனியார் தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் கூட்டம். வெளியான CCTV காட்சிகள். சாலை நடுவே இருந்த மரத்தை அகற்றாமலேயே சாலை அமைப்பு. விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக வாகன ஓட்டிகள் அச்சம். பெஞ்சல் புயல் காரணமாக 100கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பூசணிக்காய்கள் சேதம். தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. வைகை அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீரால் திருபுவனத்தில் இடிந்து விழுந்த சுற்றுச்சுவர். உடனடியாக நீரை நிறுத்திவிட்டு பொதுமக்களை அப்புறப்படுத்திய பொதுப்பணித்துறையினர். கொடைக்கானலில் வாரச்சந்தை இடமாற்றம் செய்யப்பட்டதால் நுகர்வோர் அவதி. இட நெருக்கடியால் சந்தைக்கு வருவதை புறக்கணித்த சமவெளி வியாபாரிகள். பெண் காவலருக்கு ஆபாசமாக குறுஞ்செய்தி அனுப்பிய பாஜக நிர்வாகி கைது. பல பெண்களுக்கும் தொல்லை கொடுத்து வந்ததாக விசாரணையில் அதிர்ச்சி தகவல். மதுரை மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற கள்ளழகர் கோயிலில் நடிகர் சிவகார்த்திகேயன் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம். 18ஆம் படி கருப்பண்ணசாமிக்கு அரிவாள் சார்த்தி வழிபாடு செய்தார்.
விடுமுறை தினம் என்பதால் கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண குவிந்த சுற்றுலா பயணிகள். ஐயப்ப பக்தர்களின் வருகையால் வழக்கத்தை விட அதிகரித்து காணப்பட்ட கூட்டம். சேலத்தில் நடந்த தேசிய அளவிலான நாய்கள் கண்காட்சி. பார்வையாளர்களை கவர்ந்த பல்வேறு வகையான நாய்கள். கார்த்திகை கடை ஞாயிறையொட்டி கச்சபேஸ்வரர் கோயிலில் குவிந்த பக்தர்கள். பச்சரிசி மாவினால் நெய் தீபம் ஏற்றி பக்தர்கள் நேர்த்திக்கடன். ஓமலூர் பகுதிகளில் தேங்காய் வரத்து குறைந்துள்ளதால் கிடுகிடுவென விலை அதிகரிப்பு. ஒரு டன்னுக்கு 10,000 ரூபாய் வரை உயர்ந்தது. வார விடுமுறையொட்டி கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஏரியில் படகு சவாரி செய்தும் ரம்மியமான காலநிலையை ரசித்தும் குதூகலம். வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை 4வது ஞாயிறை முன்னிட்டு அஸ்திர தேவருக்கு தீர்த்தவாரி. பால், சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை. கேரளாவைச் சேர்ந்த பாதிரியார் ஜார்ஜ் ஜேக்கப் கூவக்காட்டிற்கு கார்டினல் பதவி. இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கும் விஷயம் என பிரதமர் மோடி பெருமிதம்.